ஆஹா, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் என்று மணவாளனே தன் சகோதரனாக கருதி இவ்வாறு கூறுகிறாள். உன்னதப்பாட்டு 8 சூலமேத்தியால் அரசன் சாலமோனே தனது தாயின் பாலை குடிக்கும் சொந்த சகோதரனாகவும் இருக்க விருப்புகிறாள். தனது மணவாளன் சொந்த சகோதரனாக இருந்து அவளுக்கு முத்தம் கொடுத்தால் அவன் மேலே அவள் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாளாம். சூலமேத்தியால் தனது மணவாளனை சொந்த சகோதரனாக கருதி அவனுக்கு சகோதர முத்தம் கொடுக்க விரும்புகிறாள். இது ஒரு பாலியல் உறவின் முத்தமில்லை. எழுத்தாளர்கள் இந்த புத்தகத்தை வெறும் கணவன் மனைவிக்கும் உள்ள பாலிய உறவை முக்கியப்படுத்தி விளக்குதல் கொடுக்கிறார்கள். இது ஒரு ஆன்மீக புத்தகம். கொஞ்சம் கூட பாலிய இச்சையை தூண்டும் எந்த விதமான சம்பவமோ இந்த புத்தகத்தில் கிடையாது. ஆண் பெண்ணின் நெருங்கிய தாம்பத்திய உறவை ஒரு உதாரணமாக வைத்து கிறிஸ்துவுக்கும் அவரது சீடருக்கும் நிலுவையில் உள்ள ஆழ்ந்த ஆத்மீக உறவை வெளிப்படுத்துகிறது. நமது அறிவுக்கு எட்டும்படியாக புரிந்துகொள்ளும்படியாக தாம்பத்திய உறவை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு உன்னத ஆன்மீக புத்தகம். இந்த புத்தகத்தை மாமிச சிந்தையோட தியானிக்கக்கூடாது. முத்தம் என்பதை முதலாம் அதிகாரத்திலே விளக்கம் கொடுத்துள்ளேன். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போவேன், நேர் என்னை போதிப்பேர், கந்தவருக்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம்பழரசத்தையும் உமக்கு குடிக்கக் கொடுப்பேன். உன்னதப்பாட்டு 8 சூலமேத்தியால் அரசன் சாலமோனே தனது சகோதரனாக பாவித்து தாயின் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறாள். மணவாட்டியே, உனக்கு ஒரு தாய் வீடு உண்டு. ஆவிக்குரிய மறுபிறப்பில் உன்னை சுவிசேஷம் மூலம் பெற்றெடுத்த ஒரு மூத்த தேவதாசன் உண்டு. நீ கிறிஸ்துவிற்குள் பிறந்து வளர்ந்து ஆளானதற்கு சில தேவமக்கள் தான் காரணம். இவர்கள் உன் தாய் வீட்டை சேர்ந்தவர்கள். இன்றோ தாய் வீடு பாழாகி கிடக்கிறது, ஏனென்றால் அவர்களை அந்த கிறிஸ்துவானவன் வஞ்சித்து விட்டான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த சபை கல்வாரியில் தரிசனத்தை இழந்து பின்வாங்கி போய்விட்டது. ஆவியானவர் அந்த சபையை விட்டுவிட்டு போய்விட்டார். நான் அவர்களுக்காக தொடர்ந்து எபித்து வருவது உண்டு. மணவாளியே, பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி நீ மணவாளனை முற்றிலும் பின்பற்றும்போது உன் தாயின் வீட்டிலுள்ளவர்கள் உன் மூலமாக நீ நன்கு அறிந்து கொண்ட மணவாளனை உண்மையாக அறியவும் பின்பற்றவும் உன் பின்னால் ஓடி வருவார்கள். உனக்கு போதிப்பது உன் நேசர்தான். கந்தவருக்கமிட்ட திராட்சரசத்தையும் உன் மாதளம்பழரசத்தையும் அவருக்கு குடிக்கக் கொடுப்பாய். இப்போது திராட்சரசத்தையும் மாதளம்பழரசத்தையும் கொடுக்கும் உண்மையான ஊழியர்கள் மிகவும் குறைவு. கிறிஸ்துவின் இரத்தமான திராட்சரசத்தை கொடுத்து இரட்சிப்பிற்கு வழிநடத்தும் உண்மையான சுவிசேடர்கள் எங்கே? சரீரத்தை வியாதியிலிருந்து தடுக்கும் மாதளம்பழரசத்தை கொடுத்து பரிபூரணத்திற்கு வழிநடத்தும் உண்மையான தீர்க்கதரிசிகள் எங்கே? உனது ஊழியத்தின் மூலம் கிறிஸ்து கந்தவருக்கமிட்ட திராட்சரசத்தையும் மாதளம்பழரசத்தையும் கிறிஸ்து தன் சரீரமான சபை மூலம் பருகுவார். எப்படி மணவாளன் தன்னை அணைத்து தேற்றுகிறார் என்று மணவாளி தன் தோழியிடம் சொல்லுகின்றாள். அவர் இடதுகை என் தலையின் கீழிருக்கும், அவர் வலதுகை என்னை அணைக்கும். உன்னதப்பாட்டு 8 கிறிஸ்து உன்னோடு வைத்திருக்கும் தனிப்பட்ட நெருங்கிய உறவை வெளிப்படுத்துகிறது. அவரது மகிமை உன்னை மூடிக்கொள்கிறது. நீ அவருக்குள் பூரணமானவள் என். அவரது செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். நீ தனிமையை உணரும்போது இந்த வசனத்தை நினைத்துக்கொள். மரணப்படுக்கையில் இருக்கும் தேவப்பிள்ளைகளுக்கு இந்த ஜீவனுள்ள வசனம் சுகத்தைக் கொடுக்கும். இந்த வசனத்தை அப்படியே நம்ப வேண்டும். யாரிடமோ போய் கைவைத்து எபிக்க அவசியமில்லை. அவரது இடதுகை உன் தலையின் கீழிருக்கும், அவர் வலதுகை உன்னை அணைக்கும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்கப் பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் என்று மணவாளன் அவரது மணவாட்டியின் மேல் வைத்திருக்கும் அன்பையும் அக்கறையையும் பற்றி அவளது தோழிகளை நோக்கி கூறுகிறார். உன்னதப்பாட்டு 8 உன்னதப்பாட்டு 2 இதே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் மணவாளி பின்தங்கிய நிலையில் இருந்தாள். ஆனால் இந்த அதிகாரத்தில் அவள் பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி மணவாளனை பின்பற்றுகின்றாள். மணவாளனின் அன்பு எப்போதும் மாறாகவே இருக்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்கப் பண்ணாமலும் எழுப்பாமலுமிருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று மணவாளன் அவரது மணவாட்டியின் மேல் வைத்திருக்கும் அன்பையும் அக்கறையையும் பற்றி அவளது தோழிகளை நோக்கி கூறுகிறார். உன்னதப்பாட்டு 2 அவள் மணவாளனின் அன்பில் மூழ்கி ரசித்துக் கொண்டிருக்கும் மணவாளியை விழிக்கப் பண்ணாமலும் எழுப்பாமலுமிருக்கும்படி அவளது தோழிகளுக்கு கட்டளை இடுகிறார். அவளின் தோழிகள் இந்த நேசத்தை பெறவிடாமல் இடையில் நிற்கும்போது மணவாளன் அவர்களை இவ்விதம் வேண்டுகிறார். ஒரு தனிப்பட்ட தேவபிள்ளை தனது எசமானனான கிறிஸ்துவிடமிருந்து தனிப்பட்ட முறையில் நேசத்தை பெறுகிறார். ஏன் மணவாளன் வெளிமான்களையும் வெளியின் மறைகளையும் அழைத்து ஆணையிடுகிறார்? இந்த மிருகங்கள் மென்மையான அடக்கமான குணங்களை உடையவைகள்.
பரிசுத்தாவியானவரும் இந்த நற்குணங்களை உடையவராகும். இங்கே ஒரு கவிதையின் நயத்தை காண்கிறோம். உன்னதப் பாட்டின் புத்தகமே ஒரு உன்னத கவிதைதான். தன் நேசர்மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலிமரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் என்று ஒரு மூன்றாம் நபர் சூலமேத்தியால் சாலுமோன் ராஜாவின் தோளில் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிறாள் என சாட்சி கூறுகிறார். உன்னதப்பாட்டு 8:5. இங்கே ஒரு மூன்றாம் நபர் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்ததை சாட்சியாக அறிவிக்கிறார். உங்களை பெற்றெடுக்கும்படி ஒரு தேவபிள்ளை கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களை கிறிஸ்துவிற்குள் கொண்டு வந்திருக்கின்றார். கிறிஸ்துவாகிய கிச்சிலிமரத்தின் கீழ் உங்களை இந்த தேவபிள்ளை உயிருடன் ஆத்துமாவில் எழுப்பியிருக்கிறார். இந்த நபரை நீங்கள் சாகும் வரை மறக்கக்கூடாது. உங்களது சாட்சி மாத்திரம் போதாது. உங்களது கிறிஸ்தவ வாழ்க்கையைப் பார்த்து சாட்சி அளிக்க வேண்டும். இந்த வனாந்தரமான உலகில் உங்களுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் உங்களை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் உங்களது ஆத்ம மணவாளன் உங்களோடு கூட இருப்பார். அவரை மாத்திரம் சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேர் என்னை உமது இருதயத்தின்மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின்மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேசவேராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினித்தழலும் அதன் இவ்வாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது என்று மணவாளி மணவாளனை நோக்கி வேண்டுகிறாள். உன்னதப்பாட்டு 8:6. மணவாளியே, நீ உன்னை கிறிஸ்துவின் இருதயத்தின்மேல் முத்திரையைப் போல வைக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு நபரின் முத்திரை அவரின் பொருளின் மேல் அவர்தான் சொந்தக்காரர் என்பதற்கு அடையாளமாக பதிக்கப்படுகிறது. இன்று உலக மக்கள் அவர்களின் சொத்துக்களின் மேல் தங்களது முத்திரைகளை பதிக்கின்றனர். கிறிஸ்துவின் இருதயத்தில் நீ முத்திரையாக பதிக்கப்பட்டு இருப்பாயானால் அவர் இருதயத்திற்கு நீ சொந்தம் கொண்டாடலாம். அவர் உன்னை முத்திரையை அவரின் இருதயத்தில் வைக்க வேண்டுமானால் உனக்கு அவரைப் போல அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் பணிவும் அடக்கமும் நிறைந்த இதயமாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீ அவருடைய இருதய துடிப்பைக் கேட்பாய். அவரும் உனது இருதய துடிப்பைக் கேட்பார். ஒரு போதகர் தனது முத்திரையை கிறிஸ்துவின் இருதயத்தில் பதிக்காமல் இருப்பாரானால் அவர் கிறிஸ்துவின் செய்தியை ஒரு காலம் கொடுக்க முடியாது. வெறுமனே வேதவசனங்களை தியானித்து செய்தி கொடுத்தால் போதாது. கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவரின் வசனங்களை போதித்தால் போதாது. இரண்டாவது, உன்னை அவரின் புயத்தின்மேல் முத்திரையைப் போல வைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு எலியா எப்படி கர்மேல் பர்வதத்தின்மேல் கர்த்தரின் வல்லமையை வெளிக்காட்டினானோ நீயும் வல்லமையுள்ள தேவனுடைய புயத்தை வெளிக்காட்ட வேண்டும். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதா? ஏசாயா 53:1. இதோ கர்த்தர் தன் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறார். ஏசாயா 49:16. உனது முத்திரை பதிந்த தேவனது கரம்தான் மரித்தோரை எழுப்பும். முதல் நூற்றாண்டில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நூற்றாண்டில் செய்யும். இதற்கென்று நீ ஒரு தீர்க்கதரிசன அரங்கில் பங்கு கொள்ள அவசியமில்லை. வல்லமே முகாமிற்கு போக வேண்டிய அவசியமில்லை. இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் நேசம் வைத்தால் போதும். அவர் உன்மேல் வைத்திருக்கும் நேசம் மரணத்தைப் போல் வலிது. நேசவேராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினித்தழலும் அதன் இவ்வாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. அவர் உன்மேல் இந்த நேசவேராக்கியம் வைக்க வேண்டுமானால் நீ அவரோடு சூலமேத்தியால் எப்படி சாலுமோன் ராஜாவோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தாலோ அதேபோல் வைத்துக் கொள்ள வேண்டும். சூலமேத்தியால் விரும்பும் நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேசவேராக்கியம் பாதாளத்தைப் போல் குடித்தானது. அந்த நேசத்தின் தழல் அக்கினித்தழலாக இருக்கிறது. அதன் இவ்வாலை கடும் ஜுவாலையுமாயிருந்து சாத்தானின் வல்லமையை எரித்து சாம்பலாக்கிப் போடுகின்றது. எந்த கோட்டையையும் எரித்து நேர்மூலமாக்குகின்றது. உன் நேசரை இதேபோல அவரின் நேசத்தை எல்லோரும் காணும்படி வெளிப்படுத்திக் காட்டும்படி இன்றே வேண்டிக்கொள். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று மணவாளி மணவாளனின் அளவில்லா நேசத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப்பாட்டு 8:7. கிறிஸ்துவின் மணவாட்டியே, நீ வெள்ளம் போல் வரும் அநேக சொல்லிலடங்கா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் உன்னை நியாயமாக தண்டிக்க இந்த வெள்ளத்தை அனுப்பியிருக்கலாம். இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். இந்த உபத்திரவ குகையில் நீ அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். நீ தண்ணீர்களைக் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளைக் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. வேதத்தை திறக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ நீ அவருடைய மெல்லிய குரலை கேட்பாய். தேவபிள்ளைகள் உனக்கு ஆறுதலளிக்கும் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுப்பார்கள். தேவனுடைய அன்பை பல வழிகளில் பெறுவாய். திரளான தண்ணீர்கள் அவருடைய நேசத்தை அவிக்க மாட்டாது. உன் ஆஸ்திகளோ
பணமோ அல்லது இந்த உலகத்திலுள்ள எந்தவிதமான பொருளோ அந்தஸ்தும் ஒரு எடையில் வைத்து தேவ நேசத்தோடு ஒப்பிட்டால் நேசத்திற்கு ஈடாகாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய சீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோ 3:16. தேவன் தந்தருளின ஒரே பேரான குமாரனுக்கு ஈடாக நீ என்ன கைமாறு கொடுக்க முடியும்? சூலமேத்தியாளுடைய சகோதரர்கள் இப்போது இந்த கட்டத்தில் தோன்றுகிறார்கள். அவளும் அவளின் சகோதரர்களும் அவர்களுடைய ஒரு சிறிய சகோதரியைப் பற்றி இவ்விதம் கூறுகின்றனர். நமக்கு ஒரு சிறிய சகோதரியுண்டு, அவளுக்கு ஸ்தனங்களில்லை. நம்முடைய சகோதரியைக் கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? உன்னதப் பாட்டு 8:8. அவர்களுக்கு ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரியைக் குறித்து விசனமடைந்து அவள் மேல் விசேஷ கவனம் செலுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் மனவாட்டியே, இன்று ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரியைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறு குழந்தைகளாகவே இருக்கும் தேவமக்கள் உண்டு. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கிறிஸ்துவின் சரீரமான சபையிலுள்ள இளம் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய பாலான அடிப்படை வேத வசனங்களை கொடுக்க முடியாமல் ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரியைப் போல நமது சபைகளில் நடைப்பிணங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அப்போஸ்தலர்களான மிஷனரிகளை குறித்து எந்தவிதமான பாரமோ, சுவிசேடம் அறியப்படாத இடங்களில் நடைபெறும் ஊழியங்களை குறித்து எந்தவிதமான அக்கறையோ கிடையாது. இப்படி ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரியைப் போல இருப்பவர்களைக் குறித்து சபை போதகர்களுக்கு எந்தவிதமான கவலையோ இல்லை. இடைவிடாத விண்ணப்ப ஜெபங்கள் செய்து சுவிசேஷ ஊழியர்களை தாங்கவும், ஏழை விசுவாசிகளையும் விதவைகளையும் பொருள் உதவி, பண உதவி செய்து தியாகமான ஊழியங்கள் செய்யவும், பால் ஊட்டி குழந்தைகளை வளர்க்கும் தாயைப் போல ஸ்தனங்களுள்ள கிறிஸ்துவின் சீடர்கள் எங்கே? அவள் ஒரு மதிலானால் அதின்மேல் வெள்ளைக்கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுருப்பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று மணவாளி தனது சிறிய சகோதரியைப் பற்றி மேலும் கூறுகிறாள். உன்னதப் பாட்டு 8:9. ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரி ஒரு மதிலானால் அந்த மதிலைச் சுற்றி ஒரு வெள்ளைக்கோட்டையைக் கட்ட வேண்டுமாம். சாதாரண செங்கல், காரை போன்றவைகளை வைத்து ஒரு வலிமையான கட்டிடம் கட்ட முடியாது. வெளியில் ஒரு வெள்ளைக்கோட்டை கட்டி மதிலை பலப்படுத்தலாம். ஆசரிப்புக் கூடாரத்தின் தூண்களின் பாதங்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. யா 38:19. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளைக்குப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சன் 12:6. ஆண்டவரின் புடமிடப்பட்ட வெள்ளைக்குப்பான சுத்த சொற்களை வைத்துத்தான் ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரியை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்ப வேண்டும். சரியான சத்தியங்களை போதித்துத்தான் பலவீனரான விசுவாசிகளை ஆத்துமாவில் ஒரு பலமுள்ள மதிலாக கட்ட முடியும். இந்த தேவ மக்களை இயேசுவின் சீடராக்கி தேவனின் சாம்ராஜ்யத்தின் ஒரு பலமான தடுப்பு மதிலாக கட்டுவோம். இந்த தரிசனம் நமது சபை போதகர்களுக்கு கிடைக்க வேண்டும். இன்று தாயைப் போல பாலூட்டும் ஆவிக்குரிய ஸ்தனங்களுடைய தேவ மக்கள் மிகவும் குறைவானவர்களே. உனது சிறிய சகோதரி வளர்ச்சி அடையாமலிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவள் புதுப்பிறப்பு அடைந்த பின்பு சத்துள்ள ஆவிக்குரிய பாலான அடிப்படை வேத சாத்தியங்களை சபையில் ஊட்டப்படாமல் சிறு குழந்தையாகவே கடைசி வரை சபையில் இருந்துவிட்டாள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கூவுரு மணி 27. பலவீனமானவர்களான சிறிய சகோதரிகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சூலமேத்தியால் தனது ஸ்தனங்களில்லாத சிறிய சகோதரியை ஒரு கதவாக வைக்க விரும்பி கேதுரு பலகைகளினால் கதவான அவளை பலப்படுத்த விரும்புகிறாள். தேவனுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கும் மக்கள் இந்த கதவு வழியாகத்தான் நுழைகிறார்கள். இவள் தேவனுடைய வீட்டை சுற்றி ஒரு பலமுள்ள மதிலாக மாத்திரம் இல்லாமல் ஒரு நுழைவாசலாகவும் இருக்கும்படி சூலமேத்தியால் விரும்புகிறாள். சபை போதகரே, இதைப்போல உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டா? கேதுருப்பலகைகள் என்றால் தேவ வார்த்தைகள். இன்று சரியான சாத்தியங்களை தீர்க்கதரிசன வார்த்தைகளாக போதிக்கும் உண்மையான சபை போதகர்கள் எங்கே? நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாச்சம் பெறலானேன் என்று சூலமேத்தியால் தன் தோழிகளிடம் கூறுகிறாள். உன்னதப் பாட்டு 8:10. சூலமேத்தியால் இப்போது தானே ஒரு மதில் என்று சாட்சி கூறுகிறாள். மனம் திரும்பிய மணவாளி ஒரு பலமான மதிலாக தேவனது வீட்டில் இருக்கிறாள். இந்த மதிலை உடைத்து கிறிஸ்துவின் சரீரமான சபையில் பிரவேசிக்க முடியாது. அவளது ஸ்தனங்கள் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு வேண்டிய ஆவிக்குரிய பாலை வற்றாமல் கொடுக்கிறது. இவளது தியாகமாக செய்துவரும் பணிகள் மணவாளனின் கண்களில் தயவு கிடைக்கப் பண்ணியது. இன்று கொள்ள உபதேசம், தற்பெருமை, பணத்தாசை, பணவசூல், சுயவிளம்பரம், மனிதரின் பாராட்டு, சுயநலம் போன்ற காரியங்களினால் தேவனுடைய வீட்டின் மதில் பலனடைந்து விடுகிறது. மணவாளியே, நீ ஒரு வல்லமையுள்ள மதிலாக தேவனுடைய வீட்டைப் பாதுகாக்க வேண்டும். உனது ஸ்தனங்கள் உனது சிறிய சகோதரி போல இல்லாமல் கோபுரங்கள் போல காட்சியளிக்கிறது.
வெறுமனே இரட்சிப்பின் அனுபவம், தண்ணீர் ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், சபை கூடுதல் மாத்திரம் இருந்தால் போதாது. நீ தேவனுடைய வீட்டில் ஒரு பாதுகாப்பளிக்கும் அரணாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மணவாளனின் கண்களில் கடாட்சம் பெறுவாய். பாகால் ஆமோனிலே சாலுமோனுக்கு ஒரு திராட்சத் தோட்டம் உண்டாயிருந்தது. அந்தத் தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டுவரும்படி விட்டார் என்று சூலமேத்தியால் சாலுமோனின் திராட்சத் தோட்டத்தை பற்றி தோழிகளிடம் கூறுகிறாள். உன்னதப்பாட்டு 8:11 பாவிகள் இரட்சிக்கும்படி மெய்யான திராட்சச் செடியான இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்து ஒரு திராட்சத் தோட்டத்தை உண்டு பண்ணினார். அவரின் இரத்தத் துளிகள் திராட்சரசம் போல தன் சரீரத்திலிருந்து விழுந்து இந்த இடத்தில் விதை விதைத்து ஒரு திராட்சத் தோட்டத்தை உருவாக்கியது. இந்த தோட்டத்தை கிறிஸ்து தன் தோட்டத்தின் காவலாளிகள் வசத்திலே கொடுத்து ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டுவரும்படி கட்டளையிட்டார். ஆத்துமாக்களின் இரட்சிப்பு தான் இந்த தோட்டத்தின் பலனாகும். ஒவ்வொரு சீடனும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து இந்த பலனை தோட்டக்காரருக்கு கொண்டுவர வேண்டும். ஒரு ஆத்துமாவின் விலையை மதிப்பிட முடியாது. 1000 வெள்ளிக்காசு என்பது ஒரு ஆத்துமாவின் பலன். ஒரு ஆத்துமா இரட்சிக்கப்படும்போது தேவராஞ்சியத்திற்கு 1000 வெள்ளிக்காசு கிடைக்கிறது. இது ஒரு உலகரீதியான பணமோ டாலரோ அல்ல. ஒரு பாவியின் மனம் திரும்புதலினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிறது. என் திராட்சத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலொமோனே, உமக்கு அந்த 1000ம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். உன்னதப்பாட்டு 8:12 சூலமேத்தியால் இப்போது தனது திராட்சத் தோட்டத்தை பற்றி கூறுகிறாள். இவளது திராட்சத் தோட்டம் சாலொமோனின் திராட்சத் தோட்டத்தை விட வித்தியாசமானது. கிறிஸ்துவின் திராட்சத் தோட்டத்தில் நீ உனது இரட்சிப்பை அனுபவமாக்கிக் கொள்கிறாய். உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறாய். ஆனால் உன் திராட்சத் தோட்டத்திலிருந்து உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக உன் தோட்டத்தில் நீ கிறிஸ்துவோடு உடன் வேலையாளியாக உழைக்க வேண்டும். நீ எந்தவிதமான ஆதாயத்தையும் உனது ஊழியம் மூலம் தேடக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடருக்கு ஒரு தனிப்பட்ட திராட்சத் தோட்டம் முன்பாக இருக்கிறது. கிறிஸ்து இந்த தோட்டத்தில் வந்து கனிகளைத் தேடுவார். கனி கொடுக்கும் மரங்களையும் செடிகளையும் பராமரிக்க வேண்டும். உன் தோட்டத்தில் நடப்பட்டுள்ள அநேக ஊழிய மரங்களுக்காகவும் செடிகளுக்காகவும் நீ தண்ணீர் ஊற்ற வேண்டும். அவைகளுக்குத் தேவையான ஆகாரமான உரங்களையும் போட வேண்டும். பொருள் உதவி, பண உதவி போன்றவைகள் தான் இந்த உரம். நீர் பாய்ச்சுதல் என்பது உன் கண்ணீரின் வேண்டுதல்கள்தான். நீ உனது தோட்டத்தின் மூலம் உனது சொந்த செலவிற்காக, அதாவது குடும்ப செலவிற்காக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ஆசாரிய ஊழியஞ்செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்திலுள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்குச் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். 1:13-14 வேத சொல்லியலின்படி 1000 என்றால் ஒரு பெரிய தொகை. இதற்கு 1000 கொடுக்க வேண்டும். உனக்கு வந்து சேரவேண்டிய பகுதி 200, அதாவது 1/6 என்னும் விகிதம். கனியை காக்கிற நீ 200 ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவிற்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். சாலமோன் இப்போது சூலமேத்தியாளின் காதில் இரகசியம் பேசுகிறான். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிற வேளே, தொடர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதைக் கேட்கட்டும். உன்னதப்பாட்டு 8:13 மணவாட்டியே, நீ உன்னுடைய தோட்டத்தில் மாத்திரம் அல்ல, மற்ற தேவப்பிள்ளைகளின் தோட்டங்களிலும் வாசம் பண்ண வேண்டும். அதாவது மற்ற தேவப்பிள்ளைகளின் தோட்டங்களிற்குப் போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அநேக தேவ ஊழியர்களுக்கு வெப்சைட் உண்டாக்கி உதவினேன். இன்று நாம் ஒரு ஊழியரின் பத்திரிகையோ ஆன்லைன் ஊழியங்களையோ பார்ப்போமானால், அந்த ஊழியர் தனது சொந்த தேவைகளை மாத்திரம் குறிப்பிட்டு நம்மை ஜெபிக்கவோ பண உதவி செய்யவோ வேண்டுகிறார். மற்ற ஊழியங்களை குறித்த அக்கறையோ கிடையாது. இதேபோல சபைகளிலும் தங்களின் சபைகளின் தேவைகளுக்காகவே போதகர்கள் எபிக்க சபை மக்களை வழி நடத்துகிறார்கள். இது ஒரு சுயநலத்தையே காட்டுகிறது. உன் தோழர் உன் சத்தத்தை கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலுள்ள உலகத்திலுள்ள எல்லா தேவப்பிள்ளைகளும் உன் தோழரே. அவர்கள் உன் ஜெப விண்ணப்பத்தின் குரலையும் உனது தீர்க்கதரிசன குரலையும் கேட்க வேண்டும். இன்று நீ அந்நிய நாடுகளுக்குப் போகாமலே யூடியூப் ஆன்லைன் ஊழியங்களின் மூலம் உன் குரலை கேட்கப் பண்ணலாம். கிறிஸ்துவின் ஒரே சரீரமாகிய சபையிலுள்ள யாரும் உன் குரலை கண்டிப்பாக கேட்பார்கள். ஏனென்றால் அவர்களும் நீயும் அந்த ஒரே சரீரத்தை சேர்ந்தவர்கள். நீ அவர்களுக்கு உண்மையான தீர்க்கதரிசன வார்த்தைகளை எச்சரிப்போடு கொடுக்கும்போது அவர்கள் கேட்கும்படி கிறிஸ்து அவர்களின் மனக்கண்களைத் திறந்து கேட்கப் பண்ணுகிறார். உன் தீர்க்கதரிசன குரலை கிறிஸ்துவும் கேட்டு அவற்றை அங்கீகரிக்கிறார். கிறிஸ்து அங்கீகரிக்காத ஒரு செய்தியும் நிலைத்து நிற்காது. மணவாளனாகிய கிறிஸ்து நீ சபைகளுக்கு கொடுக்கும் உன் தீர்க்கதரிசன குரலை ஆவலுடன் கேட்கிறார். இந்த புத்தகத்தின் கடைசி வசனத்தில்
இப்போது மணவாட்டி தன் ஆத்தும மணவாளனை நோக்கி இவ்வாறு கூறுகிறாள்: என் நேசரே, தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். உன்னதப்பாட்டு 8:14 டோட் மணவாளனை தன்னிடம் தீவிரிக்க வேண்டுகிறாள். தன்னிடத்தில் வந்து அவளை கந்தவர்க்கங்களின் மலைகளுக்கு அவருடன் கூட அழைத்துச் செல்லும்படி விரும்புகிறாள். கந்தவர்க்கங்களின் மலைகள் தான் அவரின் இருப்பிடம். அவரது முழு ஆழ்தத்துவம் வெளிப்படும் ஒரு ஆன்மீக இடம்தான் கந்தவர்க்கங்களின் மலைகள். அவருடைய முழு பிரசன்னம் இங்கே வெளிப்படுகின்றது. பரிசுத்தமும் நீதியும் கிருபையும் இரக்கமும் தங்கும் இடம். சாத்தானின் சேனைகள் நுழைய முடியாத உன்னதமான இடம். இந்த உலகத்திலேயுள்ள எல்லா பர்வதங்களையும் விட உயர்ந்தது. கந்தவர்க்கங்களின் மலைகளில் வசிக்கும் வெள்ளிமானும் மறைகளின் குட்டியும் வேகமாக ஓடக்கூட்டியது. மற்ற பர்வதங்களில் வசிக்கும் வெளிமான்களை விடவும் மறைகளின் குட்டியை விடவும் வித்தியாசமான மிருகங்கள். இந்த மான்களும் குட்டிகளும் தீவிரித்து ஓடுவது போல மணவாளன் தன்னிடம் வேகமாக வர விரும்புகிறாள். நாமும் நமது ஆத்ம மணவாளனின் பிரசன்னத்தை உணரும்படி அவரே இந்த கவிதையில் எழுதியிருப்பதுல வருந்தி அழைக்க வேண்டும். அவர் எங்கும் வியாபித்து இருந்தாலும் அவரது பிரசன்னத்தை நாம் உணரும்படி அவரை நாட வேண்டும். நாம் மாமிச சரீரத்தில் சீவிக்கிறபடியால் விசுவாசத்தில் அநேக நேரங்களில் குறைபட்டு விடுகிறோம். நமது உணர்வுகளை தேவன் நன்கு அறிகிறார். ஆகவேதான் நாம் அவரின் பிரசன்னத்தை உணர்வது அவசியம். உன்னத பாட்டின் புத்தகத்தின் மேன்மையே உணர்வுகளை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான்.